அபியோட கல்யாணத்துக்கு வந்து கண்டிப்பா வந்து நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி வீட்ல எல்லாருமே வந்து கூப்பிட்டோன்னே, சுந்தரி என்ன பண்றாங்க, யாரும் வரமாட்டோம். இந்த கல்யாணத்துக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்றது மாரி சொல்லிர்றாங்க. அதனால வந்து அபி வீட்ல மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில பாட்டி வந்து, "இங்க பாரும்மா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. இங்க பாரு சுந்தரி, அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் போய் தான் தீரணும். நம்ம எல்லாரும் போறதோட முக்கியமா அனு போய் ஆவணும். புரியுதா? அக்கா, தங்கச்சிங்க வந்து என்னைக்குமே வந்து ஒண்ணா தான் இருப்பாங்க. அத நீ பிரிக்க முடியாது. இல்ல அவங்க பண்ண வேலைக்கு இதான் தண்டனை. என்ன பண்ணிட்டாங்க அப்படி? ஏன் இப்படிலாம் பண்ற? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்றாங்க. அதுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. இது என்னோட உத்தரவு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து பரவால்ல விடுங்க. சித்தி நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு சித்தி. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி மத்த எதுக்குமே போ வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் அனு கண்டிப்பா போணும். அதுக்கு நீங்க தான் சித்தி வந்து ம் மனசு வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது ராகவ். நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால வந்து அபி வீட்ல எல்லாம் மனசு கஷ்டப்படுறாங்க. ராகவ் வந்து சொல்றாரு, கண்டிப்பா வந்து அனு வந்து அபியோட கல்யாணத்துக்கு வருவா. நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் வந்து நம்ம ராகவும் சொல்லி அனுப்புறாங்க. அதனால நிம்மதி அடைகிறாரு அபியோட அப்பா. அடுத்து வந்து முரளி வந்து கல்யாணத்துக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூப்பிடுறாரு. உடனே வந்து எல்லாரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க கடையில வந்து முகூர்த்த பட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி முகூர்த்த பட்டு எடுக்க செலக்ஷனுக்கு போறாங்க. அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, செலக்ஷன் பண்ணிட்டே இருக்கும்போது, இந்த புடவை நல்லா இருக்கா பாரு அபி அப்படின்னு சொல்லிட்டு புடவை குடுக்குறாரு. அபி வந்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா வந்து அங்க வந்துடுறாங்க ராகவும் அவங்க சிஸ்டரும். அதே மாரி அவங்க 2 பேரையும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. ஐயய்யோ! இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. அஞ்சலியும் வந்திருக்காளே! இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மறைஞ்சு போயிடுறாரு. போய் ஒளிஞ்சுக்கிறாரு முரளி. ராகவ் இங்க பாரு, அனுக்கெல்லாம் சாரி எடுக்கணும். எல்லாருக்குமே சாரி எடுக்கணும். அதனால வந்து நம்ம வந்து பட்டு சாரி இருக்க இடத்துக்கு போலாம் அப்படின்னோனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா அங்க வந்து அபியோட ஃபேமிலி பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நீங்க எப்படிங்க இந்த மாரி புடவை எடுக்க வந்தோம் அப்படின்னோனே, இவளுக்கு தான் புடவை எடுக்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ராகவ் வந்து மனசு இல்லாம அபிய பார்க்குறாரு. அபியும் ராகவே பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தன்னை அறியாம பார்த்துக்கிறாங்க. சரி ராகவ் செலக்ஷன் பண்ணி குடு. நீ பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நானாக்கா அப்படின்றாங்க. ஆமா அப்படின்னோனே ராகவ் வந்து சில புடவையெல்லாம் செலக்ஷன் பண்ணி இந்த புடவை ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இங்க அபியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு புடவைய வந்து ராகவ் வந்து செலக்ஷன் பண்ணி, இந்த புடவைய வந்து எடுத்துக்கோக்கா அப்படி சொல்றாரு. சரி ராகவ், இதே மாரி கலர்ஸ்ல நெறைய புடவை இருக்கு என்கிட்ட. நீ செலக்ஷன் பண்ணியிருக்க. சரி ஓகே, இதையும் சேர்த்து பில் போட்டுடலாம். சரி பரவாயில்லக்கா, இந்த புடவையும் உனக்கு ஓகேனா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்த புடவைலாம் எடுத்துட்டு அந்த புடவைய விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த டைம்ல வந்து அபி வந்து அந்த புடவைய கையில எடுக்குறாங்க. எடுத்து பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த புடவை உனக்கு பிடிச்சிருந்தா இதே நீ கல்யாண முகூர்த்த புடவை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவைய வந்து முகூர்த்த புடவையா அவங்க வீட்ல எடுத்துடுறாங்க. அபி வந்து சரி ஓகே, இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி சொன்னோனே, சரி ஓகே இந்த புடவைய பில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாரு, முரளி வந்து செம்மையா டென்ஷனா இருக்காரு. நம்ம புடவை செலக்ஷன் பண்ணோம், அபிக்கு வாங்கி கொடுக்கணும்னு நெனச்சோமே, இந்த மாரி ஆயிடுச்சே, வச்சு கூட பார்க்க முடியலையே, அதுக்குள்ளே வந்து அஞ்சலியும் வந்து ராகவும் வந்துட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா அவங்க போறதா தெரியவே தெரியல. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்க காணவே காணோம் முரளிய, ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ராகவ் வந்து சரி ஓகே நாங்க கிளம்புறோம் சொல்லிட்டு அஞ்சலி ராகவும் கிளம்புறாங்க. அப்போ வந்து முரளி வராரு. எங்க தம்பி போயிருந்தீங்க? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, செலக்ஷன் பண்ணியாச்சுன்னோனே, ஓ அப்படியா, அபிக்கு சாரி எடுத்தாச்சா? எடுத்தாச்சே அப்படின்றாங்க. உடனே வந்து நம்ம செலக்ஷன் பண்ணாம போயிடுச்சே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாரு. இதோட முடியுது.